ஓம் சாந்தி. 1957 மாதேஸ்வரிஜியினுடைய விசேஷமான இனிமையான மகா வாக்கியம். கீத் மேரா சோட்டாசா தேகோ ஏ சன்சாரகே. மகா வாக்கியமே எப்படி தொடங்குதுன்னா பாடலோட தொடங்குது. அம்மா மகா வாக்கியம் சொல்றாங்க, அதுக்கு முன்னால பாடல். என்னுடைய இந்த சின்னஞ்சிறிய உலகத்தை பாருங்கள். மேரா சோட்டாசா தேகோ ஏ சன்சார. என்னுடைய உலகத்தை பாருங்க, எவ்வளவு சின்னஞ்சிறுசு. यह गीत किस समय का गाया हुआ है. இந்த பாடல் எந்த நேரத்திற்கான மகிமை? இந்த சங்கம் யுகத்தில் தான் பிராமண குலமானது மிக சின்னஞ்சிறிய உலகமாக இருக்கிறது. ये हमारा कौन सा परिवार है, वह नंबरवार बदलाते हैं. நம்முடைய இந்த பரிவாரம், இந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், இது வரிசை கிரமமாகவே தெரிகிறது. இந்த குடும்பத்தினுடைய மதிப்பு எப்பேற்பட்டது, இது எல்லாருக்கும் தெரிகிறது இல்லை, வரிசை கிரமமாகத்தான் தெரிகிறது. அவங்கவங்க புருஷார்த்தத்துக்கு ஏற்றாற் போல இந்த பரிவாரத்தினுடைய மகிமை நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்பர் வார், நாம் பரம்பிதா பரமாத்மா சிவனினுடைய பேர குழந்தைங்க, பிரம்மா சரஸ்வதியினுடைய சொல்லின் வழி குழந்தைகள், விஷ்ணு சங்கர் நமக்கு பெரியப்பா, நாம் நமக்குள் சகோதரர் சகோதரிகளாக இருக்கிறோம். நம்ம குடும்பம் ஒன்று தாத்தா, அப்புறம் அப்பா அம்மா. தாத்தா யாரு? சிவ பாபா. தாயும் தந்தையுமாக பிரம்மா பாபா மாதேஸ்வரி. அப்புறம் பெரியப்பா யாராமா? விஷ்ணு. அம்மா சொல்றாங்க விஷ்ணு சங்கரரும். அப்புறம் நமக்குள்ள சகோதர சகோதரி, அவ்வளவுதான். வேற உறவுகள் எல்லாம் இங்க இல்ல. சின்னஞ்சிறிய உலகம். இன்கே ஆகே அவர் சம்பந்த ரச்சாகி நகி இசி சமைக்கா இத்தனாகி சம்பந்த ககிங்கே. இதை தவிர்த்து வேற உறவுகளை படைக்கவே இல்லை. உறவுகளை படைப்பது நாம தான். எதிரியை உருவாக்குறது யாரு? நாம தான். நண்பரை உருவாக்குறது யாரு? நாம தான். பக்கத்து வீட்டு ஏத்து வீடு அவங்க இவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சம்பந்தம், சகோதரா சகோதரி, அவ்வளவுதான். இது நாம படைத்த சின்ன ஒரு உலகம். எத்தனை கோடி ஆத்மாக்களா இருந்தா என்ன, என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய பெரியப்பா, அப்புறம் சகோதரா சகோதரி, இவ்வளவுதான். நம்முடைய உலகம் எவ்வளவு சிறியது. இதை தவிர்த்து வேறு சம்பந்தத்தை நாம் படைக்கவே இல்லை அப்படின்றார். இதை தவிர வேறு சம்பந்தங்களை நாம் உருவாக்கவே இல்லை. பாருங்கள், நம்முடைய சம்பந்தம் எத்தனை பெரிய அத்தாரிட்டியானது. நம்முடைய சம்பந்தம் படி அத்தாரிட்டி சேகே, பெரிய அதிகாரம் நிறைந்த குடும்பம் இது. அதிகாரம்னா ஒரே குடும்பத்துல டாக்டர் இருக்கிறார், கலெக்டர் இருக்கிறார், மினிஸ்டர் இருக்கிறார், சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார்னா, அந்த ஒரே குடும்பத்துல ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய அதிகாரம் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த அங்கத்தினர் எவ்வளவு பெருமைப்படுவாங்க. எங்க தாத்தா யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க சித்தப்பா யார் தெரியுமா, அப்படி பெருமைப்பட்டிருப்பாங்க இல்லையா. பாபா சுதர் देखो हमारा संबंध कितना बड़ी अथॉरिटी से है. हमारा ग्रैंड पप्पा शिव, उनका नाम कितना भारी है. நம்முடைய தாத்தா யாரு? சிவன். அவருடைய பெயரே எவ்வளவு விலை மதிப்புடையது, வைத்தானது அப்படின்றார். அப்படின்னா அவ்வளவு சக்தி நிறைந்தவர் அவர். இந்த முழு மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமாக இருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்பவராக இருக்கும் காரணத்தினால் அவருக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஹரிஹர் போலாநாத் சிவ மகாதேவ். நம்முடைய தாத்தாவை இந்த உலகம் எப்படி சொல்லி கொண்டாடுது? ஹரிஹர், ஹரஹர அப்படின்னு சொல்றோம். ஹரஹர சிவ போலாநாத், கள்ளம் கபடம் இல்லாத சிவனே என்ற மகிமை பாடப்படுகிறது. சிவ மகாதேவ் அவர் முழு உலகத்தினுடைய துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர். ஹர ஹர அப்படின்னா அழிக்கக்கூடியவர், ஹர ஹர அப்படின்னா
உலகத்திலுள்ள அத்தனை பேருடைய துக்கத்தை நீக்கி சுகம் தரக்கூடியவர். அவர் மூலமாக நமக்கு சுகம், சாந்தி, பவித்திரத்தாவின் பெரும் உரிமை நமக்கு கிடைத்திருக்கிறது. शांति में फिर कोई संबंध का हिसाब किताब नहीं रखता. அப்போ நாம எப்போ பாபாட்ட இருந்து சுகம், சாந்தி, பவித்திரத்தா இந்த பிராப்தியை பெற்று விடுகிறோமோ பிறகு எந்த கர்ம பந்தனத்தினுடைய கணக்கு வழக்கும் இருக்காது. குறிப்பா அம்மா சொல்றாங்க, சாந்தியினில், அமைதியில் எந்த கர்மத்தினுடைய பந்தனத்தின் கணக்கு வழக்கும் இருக்காது. அப்படின்னா என்ன? நான் சாந்தி ஆயிட்டேன் அப்படின்னா இந்த சரீரத்தாலேயோ மற்ற மக்கள் அல்லது மற்ற ஆத்மாக்களாலேயோ அல்லது இயற்கையாலேயோ என்னை துன்பப்படுத்தவே முடியாது. ஒரு மாதாஜி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா படுத்த படுக்கையில இருக்கிறாங்க. 6 மாசமா படுத்த படுக்கையில இருக்கிறாங்க. அவங்கள அவங்க மருமக தான் கவனிச்சுக்கிறாங்க. அவங்க ரொம்ப பக்காவா இருந்த பிகே மாதாஜி. அடுத்தவங்க கையால தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய டிராமா பாருங்க, 6 மாதமா படுத்த படுக்கை. யார் கவனிச்சுக்கிறாங்க? மருமகள் கவனிச்சுக்கிறாங்க. மருமகள் பிகே இல்லை, இருந்தாலும் சகயோகி. அவங்கள பார்க்க போகும்போது பரிவாரத்தோட பார்க்க போறோம். 6 மாசம் படுத்த படுக்கையில் இருக்கிற ஒரு மாதாஜி பார்க்க போறோம். அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க நியாயமா? கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்போம். நாம ஒரு 6 மாதமா டிராமா படி படுத்த படுக்கையா இருக்கிறோம். நம்மளை பிகே பரிவாரம் தான் பார்க்க வர்றாங்க. என்ன சொல்லுவோம்? அந்த மாதாஜி சொல்றாங்க, எனக்கு ஒரு குறையும் இல்லை பிரதர், பாபா என்னைய நல்லா வச்சிருக்கிறார். இது உண்மை. அவங்க அந்த வார்த்தையை இதயத்திலிருந்து சொல்றாங்க. இருக்கிறது சூழ்நிலை அவ்வளவு மோசமான சூழ்நிலை. ஆனா அந்த ஆத்மாவுக்கும் அந்த சரீரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரீர உணர்வுல இருந்தா என்னைய பாபா இப்படி ஆக்கிட்டாரே, நான் பாபாவுக்கு எவ்வளோ சேவா பண்ணேன், எவ்வளோ யோகா பண்ணேன், என்னை அப்படி பாபா படுக்க வச்சுட்டாரு. அந்த ஆத்மா அப்படி சொல்லவே இல்லை, நினைக்கவே இல்லை. பாபா என்னை எங்கிட்ட தான் அப்படி சொல்றாருன்னு பார்த்தா பார்க்க போன எல்லாத்துட்டையும் அந்த ஆத்மா அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா என்னையே நல்லா வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு குறையுமே இல்லை. ஆத்மா தன்னுடைய அனுபவத்துல இருக்கும்போது சூழ்நிலை ஒண்ணு. மம்மா அதைத்தான் சொல்றாங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. शांति में फिर कोई कर्म बंधन का हिसाब किताब नहीं रखता. அமைதியினில் கர்ம பந்தனத்தினுடைய எந்த கணக்கு வழக்கும் இருக்காது. நீங்க சாந்தி ஆயிட்டீங்கன்னா எந்த கர்மா கணக்கும் உங்களுக்கு கிடையாது. நீங்க சாந்தி ஆயிட்டீங்கன்னா நம்மளாம் சாந்தி ஆயாச்சா? சாந்தி ஆயிட்டோம்னா என்ன கிடையாதாமா? நாம நினைக்கிறோம் கர்ம கணக்கு வழக்கு எல்லாமே யார் யாராலேயோ உருவாகிடுது, அதை கழிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சாந்திக்கு வந்துட்டோம். ஆத்மாவுடைய சுயதர்மம் என்னது? சாந்தி. ஆத்மா பரந்தாம நிவாசி. சாந்தியினில் எந்த கர்ம பந்தனத்தினுடைய கணக்கு வழக்கும் கிடையாதுன்னு அம்மா சொல்றாங்க. அது அந்த மாதாஜி சொல்றது ஞாபகம் வருது. இப்போ பாபா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, நாம நம்முடைய சுய தர்மத்துல இருக்கிற வரைக்கும் என்ன கிடையாது? என்ன கிடையாது? கர்ம கணக்கு கிடையாது. கர்ம கணக்குன்னா பிரச்சனை. அம்மாவுக்கு கேன்சர் வந்துச்சு, பிரம்மா பாபாவுக்கு 2 ஆபரேஷன் நடந்துச்சு. ஆனா அவர் அதை பத்தி பாபாட்ட, சிவ பாபாட்ட என்ன பண்ணல? கம்ப்ளைண்ட் பண்ணல. எந்த குறையுமே அவர் சொல்லல. சாப்பாட்டுக்கு அடுத்த நேரத்துக்கு பைசா இல்லாம போச்சு, அதெல்லாம் கர்ம பந்தனம், கர்ம கணக்கு அப்படிலாம் பார்க்கல. அவர் அவருடைய சுயஸ்திதியில இருந்தார். அவர் சாந்த சுரூபத்துல இருந்தார், அவர் ஆனந்த சுரூபத்துல இருந்தார், அவர் சுக சுரூபத்துல இருந்தார். சரீரத்துக்கு என்ன ஆனா என்ன, கிச்சன்ல என்ன இருந்தா என்ன, பீரோல என்ன இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, அது பாபாவுடைய கிச்சன், பாபாவுடைய சரீரம், பாபாவுடைய பீரோ. அங்க என்ன இருக்கணும், எங்க என்ன இருக்கக்கூடாது, அது யார் பார்த்துப்பா?
பாபா பார்த்துப்பார். நாம எதை கவனிச்சா மட்டும் போதும்? எதை கவனிச்சா மட்டும் போதும்? சுய ஸ்திதியை மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும். அந்த ஒரு வேலையை நீங்க செய்யுங்க, மற்ற வேலையெல்லாம் பாபா பார்த்துப்பார். சுயஸ்திதி மெயின்டைன் ஆகலைன்னா எல்லாம் நல்லா இருந்தாலும் நாம புலம்பிட்டு தான் இருப்போம். புலம்புறதும் புலம்பாம இருக்கிறதும் சூழ்நிலையினாலே கிடையாது, அது ஒரு சம்ஸ்காரம். அது சுயஸ்திதியில இல்லாம இருக்கிறத காமிக்கும். பாபா சொல்றாங்க, மம்மா சொல்றாங்க, शांति में फिर कोई कर्म बंधन का हिसाब किताब नहीं रखता, परंतु यह दोनों वस्तु पवित्रता के आधार पर रखते हैं. ஆனா இந்த ரெண்டு பொருளுமே, சுகமும் சாந்தியோ, இரண்டுமே பவித்திரத்தாவினுடைய ஆதாரத்தில் உருவாகுகிறது. ஒருத்தவங்க புலம்புறாங்கனாலே பாபா சொல்றாரு அவருடைய பார்வையில அவங்க அபவித்திரமான ஆத்மான்றார். கவலை துக்கம்ங்கிறதுல எதனுடைய அடையாளம்? அபவித்திரத்தா. பவித்திர ஆத்மா துக்கப்படாது, பவித்திர ஆத்மா அசாந்தி ஆகாது. என்ன ஆனாலும் ஆகட்டும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும். ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா சுகத்தை தான் அனுபவிக்கும், ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா சாந்தியை தான் அனுபவிக்கும். எப்பவுமே பக்தியில இந்த பாட்டு ஞாபகத்துல வரும். இந்த திருநாவுக்கரசர்னு சொல்லிட்டு ஒரு அடிகளார் உண்டு இல்லையா, அடியார். அவரை சுண்ணாம்பு கால வயல போட்டாங்களாமா, கல்லை கட்டி கடல்ல போட்டாங்களாமா. ஆனாலும் அவர் அதில் ஒரு பாட்டெல்லாம் வரும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேலிலும். அதாவது அவரை சுண்ணாம்பு காலவேல போட்டாலும் அவர் ஃபீல் பண்றார், அப்படியே தென்றல் வீசுது, சுரம் தப்பாத வீணை வாசிக்கப்படுது. இதெல்லாம் எதனால? போட்டிருக்கிறது சுண்ணாம்பு காலவாயில. ஆனா அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, ஒரு பொய்கையில இருந்து ஒரு காத்து வீசுறது போல இருக்குது, இனிமையான ஒரு கீதம் பாடுறது போல இருக்குது. ஈசன் எந்த இணையடி நீழலே, இறைவா உன்னுடைய நினைவுல இருக்கும்போது எனக்கு எல்லாமே சுகமா இருக்குது அப்படின்றார். பவித்திரத்தா இருக்குதுன்னா சுகம் இருக்கும், பவித்திரத்தா இருக்குதுன்னா சாந்தி இருக்கும். பவித்திரத்தா இல்லைன்னா சுகமும் இருக்காது, சாந்தியும் இருக்காது. நாம நல்லா இல்லைங்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா பாபாவுக்கு தெரிஞ்ச காரணம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க நல்லா இல்லைன்னா என்னவா இல்லைன்னு அர்த்தம்? பவித்திரமா இல்லை. நல்லா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? பவித்திரமா. பவித்திரம்னா என்ன? ஏக் பாப் தூசரா நா கோயி. எனக்கு ஒரு பாபாவை தவிர ரெண்டாவது யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அதுக்கு பேர் தான் என்னது? பவித்திரத்தா. பவித்திரத்தா. பாபா சொல்ற ரெண்டுக்கும் ஆதாரம் சுகம் சாந்தி, இரண்டுக்கும் ஆதாரம் பவித்திரத்தாவில் வைக்கப்பட்டுள்ளது. எதுவரை பிதா கி பர்வரிஷ் का पूर्ण वर्षा ले पिता से सर्टिफिकेट नहीं मिले तब तक, எதுவரை தந்தையினுடைய பாலனைக்கான முழு ஆஸ்தியை எடுத்து கொள்ளவில்லையோ, தந்தையிடமிருந்து சர்டிபிகேட் பெற்று கொள்ளவில்லையோ, அதுவரை ஆஸ்தியை அடைய முடியாது. பாருங்கள், பிரம்மா கே ஊப்பர் கித்னா படா காம் ஹை. பிரம்மாவின் மீது எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது, பிரம்மாவுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது. மலேச்ச 5 விகாரோ மே மைலி அபவித்திர ஆத்மாவுங்கோ, கீழான 5 விகாரத்தில் அழுக்காகிவிட்ட அபவித்திரமான ஆத்மாக்களை அழகான மலராக ஆக்க வேண்டும். இந்த பெரிய பொறுப்பு பிரம்மாவுக்கு கொடுக்கப்படுது. இந்த அலௌகிக காரியத்திற்கான சம்பளமாக பிரம்மாபாபா நம்பர் 1 பதவியான ஸ்ரீ கிருஷ்ண பதவியை அடைகின்றார். ஒருத்தவங்களுக்கு வேலை ஜாஸ்தியா வர்றதுனாலே பதவி ஜாஸ்தி, பதவி கூடன்னு அர்த்தம். பதவி கூட அப்படின்னாலே அவங்களுக்கு சம்பளமும் கூட. மிகப்பெரிய பொறுப்பு பிரம்மாவுக்கு அழுக்கான ஆத்மாவை தூய்மையாக்குறது. அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிறார். அதுக்கான பலனாக ஸ்ரீ கிருஷ்ண பதவி அவருக்கு கிடைச்சிடுது. ஒருத்தவங்க எவ்வளவு தாழ்ந்த சாதாரண வேலையில ஈடுபடுறாங்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி என்பது கிடைக்குது. கிளீன் பண்ற வேலை யாருக்கு? பிரம்மாவுக்கு. சுத்தம் பண்ற வேலை, சேராகிவிட்ட அழுக்காகிவிட்ட ஆத்மாக்களை மலராக்க வேண்டிய வேலை. அப் தேக்கோ, இப்ப பாருங்க, உஸ் பிதா கே சாத் துமாரா கைசா சம்பந்தகே, அந்த ஒரு அப்பாட்ட இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கிறது? நம்முடைய அப்பா யாரு? அழுக்கான ஆத்மாவை தூய்மை ஆக்கக்கூடிய அப்பா. அப்போ அவரோட உங்களுக்கு எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கிறது? தோ கித்னா பேசிக்கர் அவர் குஷ் ஹோனா சாகியே. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணரா நாளைக்கு ஆகக்கூடிய
பிரம்மா எனக்கு இப்ப அப்பாவா இருக்கிறார். அப்போ எவ்வளவு கவலையற்றவராக குஷியானவராக இருக்க வேண்டும். இப்பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் கேளுங்கள், நான் அவருடையவராக முழுமையாக ஆகிவிட்டேனா? ஒவ்வொருவருமே தன்னுடைய உள்ளத்துல கேளுங்க, நான் அவருடையவராக முழுமையாக ஆகிவிட்டேனா? சிந்தனை செய்ய வேண்டும். எப்பொழுது பரமாத்மா தந்தை வந்தாரோ அப்பொழுது அவரிடமிருந்து நான் கம்ப்ளீட் ஆஸ்தி, முழுமையான சம்பூர்ணமான ஆஸ்தியை எடுத்து கொள்ள வேண்டும். பாபா வந்தார், அவரை அரைக்குறையா அனுப்பக்கூடாது. அவர் தேர்ந்து முழுமையாக ஆஸ்தியை அடைந்துட்டு தான் அவரை விடணும். அப்போ கம்ப்ளீட் பாபாட்ட இருந்து முழு ஆஸ்தியை நான் எடுத்து கொள்ள வேண்டும். சிந்தனை செய்யுங்க, நான் அப்படி நடந்து கொள்கிறேனா? ஸ்டூடெண்ட்டுக்கா காமுகே நம்ம மாணவ வாழ்க்கையில் நமக்கான வேலை என்னது? சம்பூர்ண புருஷார்த்தக்கர் ஸ்காலர்ஷிப் லேனா, சம்பூர்ண புருஷார்த்தம் செய்து ஸ்காலர்ஷிப் எடுத்தல். ஆக முதல் நம்பர் அதிர்ஷ்டத்தை நான் ஏன் வெல்லக்கூடாது? வகை விஜய் மாலாமே பிரோயே ஜானா. அப்போ யார் முதல் நம்பர் அதிர்ஷ்டத்திற்கான அந்த பிராப்தியை எடுத்து கொள்றாங்களோ அவங்க வெற்றி மாலையில மணியாகிறாங்க. பாக்கி கோயிகை பாபா சொல்றதை செய்யணும், பாபா சொல்றதை செய்யணும், பாபா சொல்றதை செய்யணும். நம்பர் 1 பதவி அடையணும், நம்பர் 1 பதவி அடையணும். அப்படி இருக்கிறவங்களை தவிர்த்து மற்றவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பாபா, 2 லட்டு பக்கடுக்கர் பைட்டேகே. மற்றவங்கெல்லாம் 2 லெட்டை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கையில எத்தனை லட்டு பிடிக்க முடியும்? ஒரு கையில எத்தனை லட்டு பிடிக்க முடியும்? பிடிச்சு வச்ச லட்டை அள்ளிட்டு போறது இல்லை, இந்த லட்டு உருட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கையில எத்தனை லட்டு உருட்ட முடியும்? ஒரு கையில 1 லட்டு தான் உருட்ட முடியும். பாபா சொல்றதை செய்யணும் அப்படின்னு இருக்கிறவங்க 1 லட்டு உருவாக்குறாங்க. அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே 2 லட்டை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. 2 லட்டுமே அங்க வராது. நமக்கு புரியுற வார்த்தையில சொல்லணும்னா, ஒரு நேரத்துல ஒரு படகுல தான் பிரயாணம் செய்ய முடியும், 2 படகுல கால் வச்சா முடியாது. ஒரு முதலாளி சொல்றதான் நாம கேட்க முடியும். 2 முதலாளிக்கு ஒரு வேலைக்காரன் இருக்க முடியாது. ஒரு முதலாளிக்கு 2 வேலைக்காரன் இருக்கலாம். 2 முதலாளிக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தா யார் பேச்சையுமே என்ன பண்ண முடியாது, உருப்படியா கேட்க முடியும். எனக்கு ஒரு பாபா மட்டும் முதலாளி, நான் பாபா சொல்றதை மட்டும் கேட்கணும், பாபாட்ட இருந்து முழு ஆஸ்தி அடையணும். நான் ஒருவேளை இதுல கவனம் கொடுக்கல அப்படின்னா, நான் அவங்க சொல்றதையும் கேட்பேன், இவங்க சொல்றதையும் கேட்பேன் அப்படின்னா, யார் சொல்றதையும் உருப்படியா என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. யார் சொல்றதையும் கேட்கலாம், அவங்க சொல்றது பாபா சொல்றதா இருக்குதா, ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா? பாபா சொல்றார் இங்க 2 விஷயம் சொல்றார். ஒன்று எல்லைக்கு அப்பாற்பட்டது, இன்னொன்று எல்லைக்கு உட்பட்டது. யகா காபி ஹதுக்கா சுக்குலும் और वहां का भी वैकुंठ में कुछ न कुछ सुख ले लेंगे. एक विचार को मध्यम और कनिष्ठ पुरुषार्थ कहेंगे. இங்கேயும் நான் எல்லைக்கு உட்பட்ட சுகத்தை அடைய வேண்டும், அங்கேயும் வைகுண்டத்தில் ஏதாவது கொஞ்சம் சுகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருப்பவர்கள், வரிசை கிரமமாக இருக்கக்கூடியவர்கள், மத்திய நிலையில் கடைசி நிலையில் புருஷார்த்தம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் சர்வோத்தம புருஷார்த்திகள் அல்ல. நான் வைகுண்ட ரசனையை தான் அனுபவிக்கணும், இந்த உலகத்தினுடைய ரசனை சுகம் எனக்கு தேவை இல்லை, எனக்கு இந்த சுகமும் வேணும் அந்த சுகமும் வேணும் அப்படின்னா அவங்க மத்திய தரத்தை சேர்ந்தவங்க அல்லது கடைநிலை தரத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை சர்வோத்தம புருஷார்த்திகள் என்று சொல்ல இயலாது. அப்போ நாம செக் பண்ணணும், என்னுடைய புத்தியில எல்லைக்கப்பாற்பட்ட சுகம் மட்டும் இருக்குதா, இல்ல எல்லைக்குட்பட்ட சுகத்தையும் தேடல் இருக்குதா? இருந்துச்சுன்னா நான் சர்வோத்தம புருஷார்த்தி கிடையாது. எப்போ பாபா கொடுப்பதில் அவர் மிகுந்த அக்கறை உடையவராக இருக்கிறார், பிறகு எடுப்பதில் ஏன் நாம் அக்கறையற்றவராக வேண்டும்? கொடுக்கிறவருக்கு எந்த விதமான சோர்வும் இல்லை, அலட்சியமும் இல்லை. அவர் கவனமா கொடுத்துட்டு இருக்கும் போது எடுத்துக்கொள்ளக்கூடிய நான் ஏன் கவனமற்று இருக்க வேண்டும்? தப் குருநானக்னே ககா பரமாத்மா தோ தாத்தாகி, குருநானக் கூட சொல்லி இருக்கிறார்,
பரமாத்மாவோ வள்ளலாக இருக்கிறார், சமர்த்தகே சக்தி மிக்கவராக இருக்கிறார். ஆனால் ஆத்மாக்கள் எடுப்பதில் அவ்வளவு சக்திசாலியாக இல்லை. அப்போ கொடுக்கிறவருக்கு சோர்வு இல்லை, ஆனா எடுக்கிறவர் என்ன பண்றாங்க, சோர்வு அடைந்து விடுகிறார்கள். தங்களுடைய உள்ளத்தில் இது வந்திருக்கும், நான் ஹம் क्यों नहीं चाहेंगे कि हम भी यह पद पाए, परंतु देखो பாபா கித்தனி மெகனத்து करता है. நான் ஏன் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை அடையக்கூடாது, நான் ஏன் நாராயணன் ஆகக்கூடாது, நான் ஏன் லக்ஷ்மி ஆகக்கூடாது, நான் ஏன் நம்பர் 1 ஆகக்கூடாது, இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்துல வரணும். ஆனா இதையும் பார்க்கணும், நான் பாபாவை போல உழைப்பும் செய்ய வேண்டும் அல்லவா. பாபாட்டேருந்து பிராப்தி நான் அடையணும் பிரம்மா பாபா மாதிரி. அப்படின்னா பிரம்மா பாபா மாதிரி நான் புருஷார்த்தமும் செய்யணும். புருஷார்த்தத்தோடு கூடவே மாயாவையும் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, ஒரு மாயாவும் வரக்கூடாதுன்னு பிரம்மா பாபா சொல்லிட்டு இல்லை. அப்படியே சொன்னாலும் சிவபாபா என்ன சொல்லுவாரு, மாயா என்னுடைய மகள், நான் உங்கள்கிட்ட நான் அனுப்பத்தான் செய்வேன், அப்படித்தான் சொல்ல போறார். அப்போ பாபா எவ்வளவு உழைப்பு செய்து, பிரம்மா பாபா எவ்வளவு உழைப்பு செய்து புருஷார்த்தம் செய்து அந்த பதவியை அடைந்தார். நாம ஏன் அந்த மாதிரி முயற்சி செய்து அடையக்கூடாது. திருப்பி மாயா कितना विघ्न डालती है, क्यों अब माया का राज्य समाप्त होने वाला है. பாபா வந்திருக்கிறார், பாபா புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார். ஆனாலும் கூட இந்த மாயா எவ்வளவு தடையை ஏற்படுத்துகிறது. ஏன் ஏற்படுத்துகிறது, ஏனெனில் இப்பொழுது மாயாவினுடைய ராஜ்யம் சமாப்தி அடைய போகிறது. இப்பொழுது மாயாவினுடைய மொத்த ராஜ்யமும் அழிந்து விட போகிறது. அதற்கு முன்னால தன்னுடைய முழு வலிமையை அது காண்பிக்கத்தான் செய்யும். மாயா ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குதுன்னா, மாயா நம்மளை விட்டுட்டு என்ன பண்ண போகுது, போக போகுது. போகிறதுக்கு முன்னால அதனால முடிந்த முயற்சியை அது செய்து பார்க்கிறது. अब सब रस समाया हुआ है, उनसे सभी संबंधों की रचना मिलती है, तब ही त्वमेव मातस्य पिता आदि यह महिमा उस परम पिता परमात्मा की गाई हुई है. तो बलिहारी इस समय की है जो ऐसा संबंध हुआ है. எல்லா ரசனைகளும் சமாப்தியாக போகிறது. ஒரே ஒரு பாபாட்ட சர்வ சம்பந்தத்தினுடைய ரசனை நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் நீயே தாயும் தந்தையுமாய் நட்பும் உறவுமாய் இருக்கிறாய் என்கின்ற மகிமை பாடப்படுகிறது. நம்முடைய மொத்த சமர்ப்பணமும் ஒரு பாபாவிடம், முழு பலி ஒரு பாபாவிடம். அப்படிப்பட்ட காலம் இது. ஒரு பாபாட்ட சர்வ சம்பந்த ரசனையை அனுபவிக்கக்கூடிய காலம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. நமக்கு என்ன வேணுமோ அதை பாபாட்ட அடையலாம். யாராக வேண்டுமோ அதை பாபாட்ட அந்த உறவை நாம அனுபவம் செய்யலாம். இந்த நேரத்திற்கான விசேஷம் மகிமை இது. ஆக பரமாத்மாவுடன் நான் அந்த அளவிற்கு சம்பூர்ண சம்பந்தத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். 21 ஜென்மங்களுக்கும் சுகத்தை பிராப்தியாக பெற வேண்டும். இது புருஷார்த்தத்தினுடைய சித்தியாகும். 21 ஜென்மத்திற்கும் சுகம் அப்படின்னா அதற்கு அடிப்படை என்னது, புருஷார்த்தம். परंतु 21 जन्मों का नाम सुन तंडे मत पड़ जाना. 21 जन्मமா அப்படின்னு கேட்டு நீங்க சோர்வடைஞ்சிடாதீங்க. ऐसे नहीं सोचना कि 21 जन्मों के लिए इतना समय पुरुषार्थ भी करे, फिर भी 21 जन्मों के बाद गिरना ही है, तो सिद्धि क्या हुई. 21 ஜென்மம் நாம பிராப்தியை அடைஞ்சாலும் அதற்கு பிறகு விழத்தானே வேணும். பிறகு ஏன் முயற்சி செய்யணும், இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. சில பேரை மாயா இப்படி கூட யோசிக்க வைக்கதாமா. என்ன இருந்தாலும் கீழே இறங்கத்தான் போறோம், பிறகு எதுக்கு ஏறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணிட்டுன்னு யோசிக்கிறாங்களாமா. ஆனால் நாடகத்துக்குள்ளே ஆத்மா சர்வோத்தம சித்தியை பெறுவதற்கான பார்ட்டு இருக்கிறது. அது அடைந்தே தீரும். தந்தை வந்து நம்மை சம்பூர்ண ஸ்டேஜ் வரை கொண்டு சேர்க்கின்றார். ஆனால் நாம் குழந்தைகள் பாபாவை மறந்து விடுகிறோம். ஆகவே அவசியம் கீழே விழவும் செய்வோம். டிராமால இது எல்லாமே
பிக்சடா இருக்கிறது. இதில் யாருடைய தோஷமும் கிடையாது. மேலே ஏறுறது, பிறகு கீழே வர்றது, இதுல யாருடைய குற்றமும் கிடையாது. अब कमी हुई तो हम बच्चों की सत्यु त्रेता युग का सारा सुख इस जन्म के पुरुषार्थ पर आधार रखता है, तो क्यों न संपूर्ण पुरुषार्थ कर अपना सर्वोत्तम पार्ट बजाए. குறை என்று இருந்தால் அது குழந்தைகளாகிய நம்முடைய புருஷார்த்தத்தின் குறையாகத்தான் இருக்கும். சத்தியம் திரேதாயுகத்தினுடைய முழு சுகத்தையும் இந்த ஜென்மத்தினுடைய புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில் நாம் பெறுகின்றோம். நாம் ஏன் புருஷார்த்தத்தை சம்பூர்ணமாக செய்து சம்பூர்ண பிராப்தியை பெறக்கூடாது? क्यों न पुरुषार्थ कर वह वर्षा लेवे. நமக்குள்ள கேள்வி இருந்துகிட்டே இருக்கணும். நான் ஏன் முயற்சி செய்து அந்த சம்பூரண பதவியை அடையக்கூடாது? மனிதர்கள் எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஒரு அப்பாட்டேருந்து சொத்து வாங்குறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொத்தை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் கேட்கறாங்க இல்லையா. எங்க அப்பா சொத்தை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? அதுக்காக என்ன முடியுமோ நாம் கடைசி வரைக்கும் போராடி எங்களுடைய சொத்தை என்ன பண்ணிடணும், மீட்டு எடுத்துடணும் நினைக்கிறாங்க. அது போல 21 ஜென்மத்து சுகம் என்பது என்னுடைய உரிமை. நான் ஏன் அதை அடையாம இருக்கணும்? புருஷார்த்தம் செய்து நான் ஏன் அதை அடையக்கூடாது? இது இருக்க வேண்டும். மனிதர்கள் சதா சுகத்திற்காக என்னவெல்லாம் முயற்சி செய்கிறார்கள். सुख दुख से न्यारा होने के लिए कोई पुरुषार्थ नहीं करता. वो तो ड्रामा के अंत में परमात्मा आए सभी आत्माओं को सजा दे पवित्र बनाए पार्ट से मुक्त करेंगे. சுகமும் வேண்டாம் துக்கமும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக யாரும் முயற்சி செய்யறதில்லை. டிராமாவினுடைய கடைசியில பரமாத்மா வந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் தண்டனை கொடுத்து தூய்மையாக்கி கதாபாத்திரத்திலிருந்து விடுதலை செய்வார். இதுவோ பரமாத்மாவினுடைய காரியம். அவர் தன்னுடைய காரியத்தை தனக்கே உரிய நேரத்தில் தாமாகவே வந்து செய்து விடுகிறார். अब जब आत्माओं को फिर भी पार्ट में आना ही पड़ेगा तो क्यों न सर्वोत्तम पार्ट बजाए. என்ன ஆனாலும் சரி ஆத்மா கதாபாத்திரத்துல வந்து நடிக்கத்தான் வேண்டும், இது உறுதி. பிறகு நான் ஏன் சர்வோத்தம கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்க கூடாது? நடிக்கணுங்கிறது உறுதி, நடிக்கணுங்கிறது முடிவாகிடுச்சு. பிறகு ஏன் நான் சாதாரண ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கணும்? சர்வோத்தமமான கதாபாத்திரத்தை நான் ஏன் எடுக்கக்கூடாது? மனித சிருஷ்டியை சுகம் தரக்கூடியதாக ஆக்கக்கூடியவர் பாபா அறிவார். மனித சிருஷ்டி எப்படி சுகம் உடையதாக ஆகும்? எதுவரை ஆத்மா சுத்தம் ஆகவில்லையோ அதுவரை உலகம் சுகம் தரக்கூடியதாக இருக்க முடியாது. பாபா திரும்பவும் சொல்றார், எதுவரை ஆத்மா சுத்தம் தூய்மை ஆகவில்லையோ அதுவரை இந்த உலகம் நமக்கு சுகம் தரக்கூடியதாக இருக்க முடியும். ஏசிலேயே உட்கார வச்சாலும் சரி, 4 பேர் வந்து விசிறியே வீசிட்டு இருந்தாலும் சரி, இல்லை சாப்பிட்றதுக்கு ஜூஸ் கொடுக்கலாம், இல்லை தலையில கிரீடத்தை வைக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, மனசுல ஏதாவது குறை உறுத்திட்டு இருக்கிற வரைக்கும் அது எதுவுமே சுகமா இருக்க முடியாது. ஆத்மாவில ஒரு விகாரம் இருந்தா கூட இந்த சிருஷ்டி சுகம் தரக்கூடியதா இருக்க முடியாது. அப்போ பாபா சொல்றார், நாம தான் கவனம் கொடுக்கணும். நான் ஆத்மா தூய்மையாயிட்டா போதும், இந்த சிருஷ்டி எனக்கு சுகம் தரக்கூடியதாக மாறிடும். எல்லாம் எதனுடைய ஆதாரத்தில் இருக்கிறது? என்னுடைய தூய்மையினுடைய ஆதாரத்தில் இருக்கிறது. நான் தூய்மையாகணும், நான் தூய்மையாகணும், நான் தூய்மையாகணும். அதைத்தான் பாபா இன்னொரு வார்த்தையில் சொல்வார், நான் சதோ பிரதானமாகணுங்கிற ஒரு கவலை இருக்கணும், வேற எந்த கவலையும் நமக்கு இருக்கக்கூடாது. நான் சதோ பிரதானமாகிட்டேன், நான் தூய்மை ஆயிட்டேன்னா எல்லாருமே எனக்கு சுகம் தர்றதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. யாரோ ஒருத்தவங்க நமக்கு துக்கம் கொடுக்கறாங்கன்னா கூட அவங்க எது மூலமாகத்தான் துக்கம் தர முடியும்? விகாரம் மூலமாகத்தான். இப்ப இந்த காலுக்குள்ள நுழையிறதுக்குன்னு குறிப்பிட்டாப்புல ஒரு 4 வாசல் இருக்குது. இந்த 4 வாசலை அடைச்சிட்டோம்னா இந்த காலுக்குள்ள யாரும் என்ன பண்ண முடியாது, நுழையவே முடியாது. அதே மாதிரி 5 விகாரம் இருக்குது, அது வழியாத்தான் நமக்கு துக்கம் வந்து சேர முடியும். இந்த 5 விகாரத்தினுடைய கதவை அடைச்சிட்டீங்கன்னா பிறகு யாராலையும் உங்களுக்கு துக்கம் தரவே, யாரோ எனக்கு துக்கம் தராங்கன்னா அது என்னுடைய அபவித்திரத்தா. இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பொருள் மனிதரும் நான் தூய்மை ஆகிட்டேன்னா அவங்களால எனக்கு துக்கம் தர முடியாது.
முதல்ல இந்த சத்தியத்தை புரிஞ்சுட்டீங்கனாலே போதும். இது சத்தியத்தை விட சுகம் தரக்கூடிய உலகமா மாறிடும் அப்படின்றார். அப்புறம் சந்தேஷி மூலமாக, அதாவது இன்னொரு சகோதரி பாபாட்ட செய்தி வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சகோதரியினுடைய சரீரத்துல சிவபாபா பிரவேசமாகி மாதேஸ்வரி மம்மாவிடம் உரையாடல் செய்யறார். சிவபாபா பிரம்மா சரீரத்துல பிரவேசமாகி நமக்கு ஞானம் சொல்றாரு, தெரியும். சில நேரத்துல சில சந்தேசி சகோதரிகள் மூலமா கூட சிவபாபா பிரவேசமாகி சில நேரத்துல ஞானம் சொல்றார். அப்படி ஒரு முறை ஒரு சந்தேசி சகோதரி சரீரத்துல வந்து மம்மாட்ட வந்து உரையாடல் செய்யறார். யாரு? சிவபாபா. बेटी श्री राधे देखो तेरे पास कौन आए पधारागे. बेटी श्री राधे. சிவபாபா மம்மா பார்த்து என்ன சொல்றாங்க? பேட்டி ஸ்ரீ ராதே அப்படின்னா என்ன? ஸ்ரீ ஸ்ரீ கொடுக்கிறார், அந்த பட்டம் கொடுக்கிறார் பாருங்க. என்னுடைய மகளே ஸ்ரீ ராதையே. சிவபாபா வந்து தன் குழந்தையை எப்படி பார்க்கிற? இப்போ அந்த ராதேங்கிற இடத்துல யார் பேரை போட்டுக்கலாம்? நம்ம பேரை போட்டுக்கலாம். ஆனா அவங்களுடைய புருஷார்த்தம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதுனால ஸ்பெஷலா அவங்களுக்கு வந்து சிவபாபா சொல்றார், ஸ்ரீ ராதை மகளே பாருங்கள், உங்கள் முன்னால் யார் வந்து வீற்றிருக்கிறார் பாருங்கள். மகளே ராதை, உங்கள் முன்னால் யார் வந்து வீற்றிருக்கிறார்? எத்தனை பெரிய சக்தி நிறைந்தவர் உங்களோடு உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். நான் வரக்கூடிய ரகசியத்தை तुम खुद को भी जान सकती है. मेरे आने के राज से तुम खुद को भी जान सकती हो. நான் வரும் ரகசியத்தின் மூலமாக நீங்கள் தங்களையும் புரிந்து கொள்ள முடிகிறது. பாபா யாரு? பாபா எதற்காக வந்திருக்கிறார்? இந்த ரகசியத்தை புரிஞ்சிட்டோம்னா நான் யாரு, நான் எதுக்காக இங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கறதும் நமக்கு தெரிந்து விடும். பாபா யார், அவர் ஏன் இங்க வந்திருக்கிறார், இந்த ரகசியம் தெரிஞ்சிடுச்சுன்னா நான் யாரு, நான் எதுக்காக இங்க வந்திருக்கிறேன், அந்த ரகசியத்தையும் நான் என்ன பண்ணிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். आने वाले की पोजीशन के साथ खुद की पोजीशन अथवा पद को भी जान सकती हो. வரக்கூடியவருடைய பொசிஷனோடு கூடவே தன்னுடைய பொசிஷன் மற்றும் பதவியையும் புரிந்து கொள்ள முடியும். பொதுவா நம்ம தமிழ்ல சொல்லுவாங்களே, எனம் எனத்தோட சேரும் அப்படிம்பாங்க. எனம் எனத்தோட சேரும். உங்க முன்னால வந்து ஆஜராகக்கூடியவர் மிகப்பெரிய அத்தாரிட்டி அப்படின்னா நீங்க யாரா இருப்பீங்க? நீங்களும் யாரா தான் இருப்பீங்க? மிகப்பெரிய அத்தாரிட்டியா தான் இருப்பீங்க. ஒரு லோக்கலான ஒரு ஆளை யார் தான் சந்திப்பாங்க? ஒரு லோக்கலான ஆள் தான் சந்திப்பாங்க. தலைமுடிய பிடிச்சிட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் யாரா தான் இருக்க முடியும்? அவங்க ரேஞ்ச், நம்ம ரேஞ்சுக்கு சரியான ஆள் தான் நம்மள்கிட்ட வந்து நிப்பாங்க. அவங்க மரியாதை கொடுத்தாலும் சரி, அவங்க யாருடைய ரேஞ்சு? நம்முடைய ரேஞ்ச். நம்மள்ட்ட சண்டைக்கு நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், நான் அதை பார்த்து பாதிப்பே அடையலை, என் முன்னால பாபா தான் தெரியுறாருன்னா என் ரேஞ்சு ஹையஸ்டா இருக்கு. என் முன்னால யாரோ வர்றாங்க, கத்திட்டு இருக்கிறாங்க, ஆனா என் கண்ணுக்கு பாபா தெரியுறாரு. பாபா சொல்றாரு, குழந்தைய நீ கொஞ்சம் சாட்சியா இருந்து பேசுறது என் காதுல விழுது அப்படின்னா நானும் பாபாவும் சந்திச்சுட்டு இருக்கிறேன். என் ரேஞ்சு ரொம்ப உயர்வு. அவங்க பேசுறதுக்கெல்லாம் நான் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கிறேன்னா நான் யாருடைய ரேஞ்சுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம்? எதுக்க இருக்கிறவங்களுடைய ரேஞ்சுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். பாபா சொல்றாரு, உங்க எதுக்க இருக்கிறவங்க உங்க ரேஞ்ச காண்பிக்கிறாங்க. உங்க எதுக்க இப்ப யார் இருக்கிறார்? நிராகாரமான தந்தை பரமாத்மா சர்வசக்திவான். அப்ப வரக்கூடியவருடைய பொசிஷன் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு தன்னுடைய பொசிஷனும் உயர். உங்களால ஒருத்தவங்களை திட்ட முடியும்னா நீங்களும் யாரா தான் இருப்பீங்க? அவ்வளவுதான். உங்களால ஒருத்தவங்களை வந்து சுமான் கொடுத்து உயர்த்தி பார்க்க முடியும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா எப்படித்தான் இருப்பீங்க? உயர்ந்தவராத்தான் இருப்பீங்க. பாபா ரொம்ப உயர்ந்தவர், அதனால அவர் நமக்கு எப்போதும் சுமான் கொடுத்துட்டே இருக்கிறார். நாம உயர்ந்தவங்கன்றதுனால பாபா நம்மளை பத்தி புகழ் பாடல. அவர் ரொம்ப உயர்ந்தவர், அதனால அவர் முன்னால வர்றவங்களை எப்படித்தான் பாடுவார்? அவருக்கு தெரியும் ஏன் முன்னால சாதாரண ஆத்மாக்கள் எல்லாம், அவர் பொய் சொல்லல. பரமாத்மா முன்னால சாதாரண பதவியுடைய ஆத்மா வரவே முடியாது.
சிவன் வந்து சேர்ந்திருக்கிறார், பரமாத்மா வந்து சேர்ந்திருக்கிறார்னா முன்னால லட்சுமி இருக்கணும், இல்ல நாராயணன் இருக்கணும். இன்னொரு ஆத்மாவுக்காகலாம் அவர் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. அதை வேற யார் மூலமாக அவர் சொல்லி அனுப்பிடுவார். அவரே வந்து ஆஜராகிறார். அப்போ பாபா சொல்றாங்க, உங்க முன்னால இருக்கக்கூடிய உங்களுடைய பொசிஷன் உங்களுடைய பொசிஷனை தீர்மானிக்குது. உங்க முன்னால இருக்கக்கூடிய உங்களுடைய பொசிஷன் உங்களுடைய பொசிஷனை தீர்மானிக்குது. हे राधे बेटी, तुम मेरे जलवा देखना चाहती हो. हे राधा சகு மகளே, என்னுடைய ஆற்றலை பார்க்க விரும்புகிறாயா? என்னுடைய ஆற்றலை பார்க்க விரும்புகிறாயா? நான் அதிசயம் பண்றேன், அதை பார்க்க விரும்புறையா? मैं चाहूं तो एक सेकंड में विनाश करा सकता हूं. நான் விரும்பினால் ஒரு நொடியில் விநாசம் செய்ய வைத்து விட முடியும். நான் விரும்பினால் ஒரு நொடியில இந்த உலகத்தை என்ன பண்ணிட முடியும்? அழிக்க வைத்து விட முடியும். பரந்து கர்த்தா நகியும், ஆனா நான் அப்படி செய்யறது இல்லைன்ற. பவர் இருக்கிறது, ஆனா பவரை என்ன பண்ணல, அவரு யூஸ் பண்ணல. பாபாட்ட என்ன இருக்குது? பவர் இருக்குது. அவர் நினைச்சா என்ன பண்ணிடலாம், அந்த ஆற்றல் இருக்குது. ஆனா அவர் அந்த பவரை யூஸ் பண்ணல. क्योंकि ஏன்? विराट फिल्म अनुसार जो जो कर्तव्य जिस द्वारा जैसे प्ले होने के वह अवश्य प्ले होंगे. இந்த மிகப்பெரிய பிலிம் அனுசாரமாக, நாடகம் அனுசாரமாக எந்த எந்த கடமையை யார் யார் மூலம் யார் யார் செய்ய வேண்டுமோ அவர்கள் அவசியம் செய்வார்கள். அவர் கொஞ்சம் பொறுத்து இருக்கிறார். வர்றவங்க வருவாங்க, செய்யறத செய்வாங்க. அது வரைக்கும் நான் என்ன பண்றேன்? பொறுமையா இருக்கிறேன். அவரால் எதுவும் செய்ய முடியும். ஆனா அவர் வந்து யார் எதை செய்யணுமோ அதை அவங்க செய்யட்டும்னு கொஞ்சம் என்ன பண்றாரு? வெயிட் பண்றார், பொறுமையை காக்கிறார். அப்போ அவருக்கு சக்தி இருந்தும் அவர் பொறுத்து இருக்கிறார். அவங்கவங்க வேலையை அவங்கவங்க தான் என்ன பண்ணணும்? செய்யணும். அவங்கவங்க வேலையை அவங்கவங்க தான் செய்யணும். ஜானகிதாதி ஒரு சமயம் அவ்வியக்த பாப்தாதாட்ட யார பத்தியா சொல்ல போறாங்க. யார பத்தியா சொல்ல போறாங்கன்னா, இந்த இந்த குறிப்பிட்ட ஆத்மா சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க. சொல்ல போறதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிரும்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆளு என்ன சொல்ல போறாரு? நல்லதா சொல்ல போறாரா, தப்பா சொல்ல போறாரா? நான் ஒன்னு சொல்லுவேன், கோவப்படாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆளு என்ன பண்ண போறாரு? தாதி வந்து பாபாட்ட ஏதோ சொல்ல வர போறாங்க. பாபாவுக்கு தெரியுது என்ன சொல்ல வர போறாங்கன்ட்டு. பாபா சொல்ற, அதை உன் வாயால நீ சொல்லாதே, அதை உன் வாயால சொல்லாதே. ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடுன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் கிரேடு எல்லாருக்கும் சுமான் கொடுத்து, உற்சாகம் கொடுத்து, ஊக்கம் கொடுத்து வளர வைக்கிறது. தேர்ட் கிரேடுனா நீ சரியில்லை நீ சரியில்லைன்னு சொல்லி டவுன் ஆக்கி விடுறது. பாபா என்ன சொல்றேன்னா, தாதியினுடைய பாட்டு ரொம்ப உயர்ந்தது. அவங்க வாயால எல்லாருக்கும் சுமான் கொடுக்கணும், பாராட்டு கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும். அவங்க வாயால யார பத்தியும் குறைங்கிறது என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. வந்துட்டா அது அவங்களுக்கு சாபம் ஆயிடும். பாபா சொல்றார், உன் வாயால அதெல்லாம் சொல்ல. உங்களுடைய பேச்சு ஒன்னொன்னும் மகா வாக்கியம் ஆகணும்னா நீங்க யார பத்தியுமே குறை பேசியிருக்க கூடாது. அப்பந்தான் நம்ம வார்த்தை என்னவா மாறும். அப்போ பாபா தாதிகளை எல்லாம் பொத்தி பொத்தி வளர்க்கிறார். யார்கிட்டையும் குறை பார்க்க வேண்டாம், யார் குறையையும் பேச வேண்டாம். யார்கிட்டையும் குறை பார்க்கலன்னா இந்த கண்ணுக்கு சக்தி வந்துடும். யார பத்தியுமே நீங்க குறை பேசலைன்னா இந்த வாக்குக்கு என்ன வந்துடும், சக்தி வந்துடும். இந்த கண்ணு குறை பார்த்துடுச்சு, இந்த வாய் வந்து யாரையோ குறை பேசிடுச்சுன்னா நீங்க என்ன மகா வாக்கியம் படிச்சாலும் அதுல என்ன இருக்காது. பாபா சொல்றார், நீங்க அட்டென்ஷன் கொடுங்க. பாபாவுக்கு தெரியும் நான் நினைச்சா இந்த உலகத்தை அழிச்சிடலான்னு, ஆனா நான் அழிக்க மாட்டேன்ற. யாருக்கு என்ன கடமையோ அவர் அந்த வேலையை என்ன பண்ணட்டும், செய்யட்டும். நான் அதை செய்ய மாட்டேன். நான் இந்த நாடக சட்டத்திற்கு அனுசாரம் நான் செயல்படுவேன். இந்த நாடகத்துல யார் என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்யட்டும் அப்படின்னு அவர் என்ன பண்றார், கட்டுப்பட்டு இருக்கிறார்.
அவர் अव्यक्त प्रभु अनादि कायदे कानून को जानने वाले ही अनादि कायदों की पहचान आकर देते हैं. अव्यक्त प्रभु अनादि சட்டத்தை அறிந்திருப்பவர்தான் அனாதி சட்டத்தினுடைய அறிமுகத்தை விளக்கத்தை வந்து தருகிறார். இது ஒரு அனாதி சட்டம். இங்க நடந்துட்டு இருக்கிறது ஒரு அனாதி சட்டம். அனாதி சட்டம்னா இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குதோ இது ஏற்கனவே வகுக்கப்பட்ட ஒரு சட்டம். ஏற்கனவே ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்டா அதுக்கு பாபா சொல்றது என்ன அர்த்தம்? இது ஒரு அனாதி சட்டத்தின்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறது, இயங்கி கொண்டு இருக்கிறது. ஏன் இந்த சூரியனுக்கு பக்கத்துல பூமி இல்லை, ஏன் பூமி சூரியன்ல இருந்து இவ்வளவு தூரமா இருக்குது, ஏன் இந்த பூமியை சுத்தி ஒரு சந்திரன் சுத்திக்கிட்டே இருக்குது, ஏன் வியாழன் இருக்குது? அதுக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க, வியாழன் கிரகம்ங்கிறது எத்தனையோ 1000 லட்சம் மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது. வியாழன்கிற ஒரு கிரகம் இல்லைன்னா எத்தனையோ விண்கற்கள் பூமியில மோதி பூமியை ஒண்ணுமே இல்லாம ஆயிருக்கும்ன்றாங்க. இந்த சூரியன் அதாவது இந்த சந்திரன் பூமியை சுத்தலைன்னா பூமியினுடைய வேகம் ஸ்பீடாகி பெரிய புயல் வீசி நாமெல்லாம் வீசி அடிக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கண்ணா பின்னமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் கூட ஒரு கட்டுக்கோப்பா என்ன பண்ணிட்டு இருக்குது, அமைக்கப்பட்டு இருக்கிறது. சூரியன் இல்லைன்னா பூமி இல்லை, சந்திரன் இல்லைன்னாலும் என்ன இல்லை, சந்திரன் சும்மா சாதாரண கோள்னு நினைக்க கூடாது. அதனுடைய ஈர்ப்பு நம்முடைய ஸ்பீடை என்ன பண்ணி வச்சிருக்குது, கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது. அது கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்த பூமி வேகமாகி புயல் வீசி ஒரு உயிரினமுமே இந்த பூமியில நம்ம ஸ்பீடை சில பேர் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். பாபா சுதா அதுக்கு பேர் அனாதி சட்டம் அப்படின்றார். அதுக்கு பேர் என்னது, அனாதி சட்டம். பாபா இதெல்லாம் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, நான் முன்னேறிட்டு இருக்கிறேன், அந்த ஆத்மா முன்னேற விடாம தடுத்துட்டு இருக்குது. இத பாபா தட்டி கேட்கணுமா வேண்டாமா, தட்டி கேட்கணுமா வேண்டாமா, கேட்கணுமா வேண்டாமா, வேண்டான்றார், மாட்டேன்றார். இது அனாதி சட்டம். இங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுல என்ன இருக்குது, அதுல என்ன இருக்குது, நன்மை இருக்கிறது. மம்மா போயிட்டாங்க, மம்மா போயாச்சு, சரீரத்தை விட்டாச்சு. மம்மா பால்நேயில இருக்கிறவங்களுக்கு அழுக வருமா வராதா, வருமா வராதா? பிரம்மா பாபாவுக்கு தெரியும் ஒரு உயிர் போச்சுன்னா திருப்பி வருமா வராதா, வராது. பிரம்மா பாபா சொல்றார், குழந்தைகளை நைட்டு ஃபுல்லா பட்டி பண்ணுங்க, மம்மாவை திருப்பி அனுப்பணும்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா என்ன நடக்குது, பட்டி நடக்குது. அதனால யாரும் என்ன பண்ணல, ஒப்பாரி வைக்கல, நைட்டு ஃபுல்லா பட்டி. நைட்டு ஃபுல்லா பட்டி நடந்தாச்சு. காலையில பாபா வாணி படிக்கிறார், சிவ பாபா பிரம்மா பாபா சரீரத்துல வாணி படிக்கிறார். எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சு. இந்த குழந்தைங்களே என்ன பண்ண அள வைக்காம இருக்கலாங்கிறதுக்கான யுக்தி யாருக்கு தெரியுது, அவங்க யோகா. எல்லா ஆத்மாவுக்கும் தெரியும் போன ஆத்மா தான் திரும்பிலாம் என்ன பண்ணாது, வராது. ஆனா ஒன்னை பார்த்து ஒண்ணுக்கு அழுக வந்துடக்கூடாது இல்ல, அதனால பாபா என்ன பண்ண வைக்கிறார், வட்டி பண்ண வைக்கிறார். இது அனாதி சட்டம். இந்த சட்டத்தை பரமாத்மா கூட என்ன பண்ண மாட்டார், மூக்க நுழைச்சி அதை நீ இப்படி இருக்காத, நீ அப்படி இருக்காத, அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படிலாம் அவன் சொல்லலை. அழிக்கிறவங்க அழிக்கிறதுக்கான பாட்டை செய்வாங்க, அந்த பாட்டை நான் செய்ய மாட்டேன். யார் யார் எந்தெந்த கடமையை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அப்பொழுது அவர்கள் செய்வார்கள். அது வரைக்கும் பாபா எப்படி இருக்கிற, கிச்சன்ல சண்டை நடந்துட்டு இருக்குது. கிச்சன்ல, எந்த கிச்சன்ல, மதுவன்ல பாண்டவன்ல கிச்சன். சில மாதாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரிப்போர்ட் பண்றாங்க, பாபா இப்படி கிச்சன்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதாஸ். பிரம்மா பாபா மூக்க நுழைக்கணும் இல்லையா, அவர் சொல்றார், ஒரு யோகி குழந்தை வரும், ஒரு யோகிராஜ் குழந்தை வரும், இந்த சூழ்நிலை எல்லாம் என்னவாயிடும், சரியாயிடும். இந்த பாயிண்ட மன்மோகனி தீதி சூரஜ் பாய்ட்ட சொல்றாங்க. ஏன் அதை பிரம்மா பாபாவே போய் சரி பண்ணிருக்கலாமே. அந்த பார்ட்டை யார்கிட்ட ஒப்படைக்கிறார் பாபா, ஒரு குழந்தை வரட்டும், அந்த குழந்தை தன்னுடைய யோக பலத்தால அதனுடைய எல்லா வேலை, உங்க பிள்ளைங்களுக்கான ஹோம்ஒர்க்கை நீங்களே செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளைங்க தேருமா தேராதா, தேருமா தேராதா? உங்களுக்கான எல்லா உதவியும் பாபா செஞ்சுட்டாருன்னா நாம தேர்வோமா மாட்டோமா, தேர்வோமா மாட்டோமா? அதனால பாபா சில நேரத்துல பாபா இது அனாதி சட்டம், இங்க என்ன நடக்கணுமோ நடக்கட்டும்,
பாபா இந்த கன்றாவியெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கியே, நான் பார்த்துட்டு இருக்கணும். இது இங்கே ஒன்றும் கன்றாவிலாம் நடக்கலை. ட்ராமா படி எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்குது. சட்டம் ரொம்ப துல்லியமாக இருக்குது, ரொம்ப நியாயமாக இருக்குது, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. இது சத்தியமான ட்ராமா, இது துல்லியமான ட்ராமா, நியாயமான ட்ராமா. அதனால இந்த டிராமாவில் எந்த மாற்றமும் தேவை இல்லை. பாபா அனாதி சட்டத்தை அறிந்திருப்பவர். இதெல்லாம் நமக்கு ஏன் சொல்றாரு? நமக்கும் தெரியணும் இது அனாதியான சட்டம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அச்சா, நல்லது. வரதானம்: சதா அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஊஞ்சலாடக்கூடிய, சதா அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடக்கூடிய, சங்கம யுகத்தின் சர்வ அலௌகீக பிராப்திகளினால், அனைத்து அலௌகீக பிராப்திகளினால் நிறைந்தவர் ஆகுங்கள், சம்பன்னம் ஆகுங்கள். சதா அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடக்கூடிய சங்கம யுகத்தின் சர்வ அலௌகீக பிராப்திகளினால் நிறைந்தவர் ஆகுங்கள். எந்த குழந்தைங்க அலௌகீக பிராப்திகளினால் சதா நிறைந்திருக்கிறார்களோ அவர்கள் அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி செல்லமான குழந்தை ஒன்று இருந்தால் அந்த குழந்தையை எப்பொழுதும் ஊஞ்சலில் வைத்து ஊஞ்சலாட்டுவார்கள், அதுபோல சர்வ பிராப்திகளால் நிறைந்த அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் பிராமண குழந்தைகளை பாபா ஊஞ்சலாடச் செய்கின்றார். சதா இந்த ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக்கொண்டே இருங்கள். ஒரு பொழுதும் தேக அபிமானம் என்ற மண்ணில் கால் வைக்காதீர்கள். செல்லமா வளர்க்குற குழந்தைய மண்ணுல கால் படாம என்ன பண்ணுவாங்க, காலில் மண்ணு படாம என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. பாபா கூட சர்வ பிராப்திகளினுடைய அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலை வச்சு ஆட வச்சிட்டு இருக்கிறார். ஒரு பொழுதும் தேக அபிமானம்ங்கிற மண்ணில கால் வச்சிடவே வேண்டாம். யார் இந்த ஊஞ்சலை விட்டு கீழே இறங்கி மண்ணில் கால் பதிக்கின்றார்களோ அவர்கள் அழுக்காகி விடுகிறார்கள். பாபா கொடுத்திருக்கிற ஊஞ்சலை விட்டுட்டு யாரு கீழே இறங்கிடுறாங்களோ, பாபா கொடுக்கிற சுமான் ஸ்திதி ஞானம் இதையெல்லாம் விட்டுட்டு யார் கீழே இறங்குறாங்களோ அவங்க கால், புத்திங்கிற கால் தேக உணர்வு என்கின்ற அழுக்கடைந்து விடுகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய தூய்மையான குழந்தைகள் சதா அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மண்ணில் கால் பதிக்க முடியாது. இப்பெல்லாம் எனக்கு கோபமே வரமாட்டேங்குது. இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சா? இப்பெல்லாம் அழுகையே இப்ப வரல. சில பேர் உலகத்துல சொல்லுவாங்க அழுது கண்ணீர்லாம் வத்தி போச்சுப்பாங்க. அப்படிலாம் இல்லை, அழ வேண்டிய அவசியமே இல்லை. பாபா சொல்றார், நாம என்னன்னே தெரியாம போயிடணும். தேக உணர்வு என்கின்ற மண்ணில் கால் பதிக்க முடியாதவர்கள் ஆகிவிட வேண்டும். எதில் ஆடி ஆடி அதீந்திரிய சுகத்தினுடைய சர்வ அலௌகீக பிராப்திகளினுடைய அனுபவத்துல மூழ்கி ஆடிவிட. பாபா சொல்றார், நீங்க தேக உணர்வுக்கே வர முடியாதவர்கள் ஆகிடுங்க. ஸ்லோகன்: நான் தியாகி என்ற அபிமானத்தையும் தியாகம் செய்வதுதான் உண்மையான தியாகம். நான் தியாகி என்கின்ற அபிமானத்தையும் தியாகம் செய்வதுதான் உண்மையான தியாகம். அவ்வியக்த இஷாரா: ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்க, உள்நோக்கு முகமுடையவராங்க. எப்போ தன்னை அகாலமூர்த்தி ஆத்மானு புரிஞ்சுப்பீங்களோ அப்பொழுது அகால மரணங்களிலிருந்து அகாலத்திலிருந்து சர்வ பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். மானசீக கவலைகள் மானசீக பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே ஒரு சாதனம் தன்னை இந்த பழைய சரீர உணர்விலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும். சரீர உணர்வை அழித்து விட வேண்டும். தேக அபிமானத்தை அழிப்பதால் எல்லா பிரச்சனைகளும் அழிந்து போய்விடும். சிம்பிள் சொல்யூஷன். தேக அபிமானத்தை அழித்து விடுவதால் எல்லா பிரச்சனைகளும் அழிந்து போய்விடும். நல்லது. இன்னைக்கு பாடல் என்னது?
என்னுடைய சின்னஞ்சிறிய உலகத்தை பாருங்கள். நம்முடைய உலகத்துல சிவபாபா இருக்கிறார், பிரம்மா அம்மா இருக்கிறாங்க, அப்புறம் விஷ்ணு சங்கர் இருக்கிறாங்க, அப்புறம் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. முக்கியமா இன்னைக்கு சொல்ற விஷயம், சுகம் சாந்தி என்பது பவித்திரத்தாவினுடைய குழந்தை. பவித்திரத்தா இருக்குதுன்னா சுகம் சாந்தி இருக்கும். கொஞ்சம் துக்கம் அசாந்தி இருக்குதுன்னா அங்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? அபவித்திரத்தா இருக்கிறது. அதனால நாம துக்கமா இருக்கிறோமே நினைக்கிறதுக்கு பதிலா நான் இன்னும் கொஞ்சம் பவித்திரம் ஆகணும், இதுல அட்டென்ஷன் கொடுப்போம். பவித்திரம் ஆகிறது அப்படிங்கிறது தினசரி நாம புருஷார்த்தம் செய்ய வேண்டிய விஷயம் மட்டும் இல்ல. நீங்க ஞானம் யோகத்துல கவனம் கொடுத்தா தானாவே பவித்திரத்தா என்பது உருவாகிவிடும். பவித்திரத்தா புருஷார்த்தத்தினுடைய விஷயம் இல்லை, சகஜமான விளைவு. நீங்க ஞான யோகத்துல அக்கறை கொடுங்க, தானாவே பவித்திரத்தா உருவாகும். பவித்திரம் உருவாகிடும் பொழுது சுகம் சாந்தி உருவாகிவிடும். பாபா சொல்றார், நான் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன், அனாதி சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். அவருக்கு மீறக்கூடிய சக்தி இருந்தாலும் அதை என்ன பண்ணல, அவர் மீறல. மாயா வரும். பாபாவுக்கு மாயா வந்துச்சா இல்லையா? பிரச்சனை வந்துச்சா இல்லையா? மம்மாவுக்கு பிரச்சனை வந்துச்சா இல்லையா? எல்லாமே வந்துச்சு. ஆனா அவங்க துக்கப்பட்டாங்களா இல்லையா? கவலைப்பட்டாங்களா இல்லையா? கவலைப்படலை. ஏன் கவலைப்படலை? அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. நம்மளை விட அதிகமான பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு வந்துச்சு. ஏன் கவலைப்படலை? ஏன் துக்கப்படலை? ஏன் புலம்பல? ஏன் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல? ஏன்னா ஆத்மா பவித்திரமா இருந்துச்சு. நமக்கு முன்னாலே அது ஒரு எக்ஸாம்பிள். நான் பவித்திரமா இருக்கிற வரைக்கும் கோர்ட்டு வந்துருச்சே, கேஸ் வந்துருச்சேன்னு அம்மா கவலைப்படலையே. அங்கேயும் போய் சிங்கம் மாதிரி நின்று பேசிட்டு தானே வந்தாங்க. அம்மாவை பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்கல்ல. காரணம் பவித்திரத்தா. பவித்திரத்தா இருந்துச்சு. ஜட்ஜி எந்திரிச்சு நிக்கிறார், அவர் மரியாதை கொடுக்கிறார். அவங்க சொல்றத தலையாட்டுற அளவுக்கு மம்மாட்ட பவித்திரத்தா சக்தி இருந்துச்சு. வேற ஒரு அத்தாரிட்டியும் இல்லை, பவித்திரத்தா இருந்துச்சு. சூழ்நிலை எல்லாமே அவங்களுக்கு கட்டுப்பட்டுச்சு. அவங்கள்ட்ட சண்டைக்கு வந்தவங்க எல்லாம் கீழ்ப்படிஞ்சு தலைப்படிஞ்சிட்டு போனாங்க. மம்மாட்ட சண்டை போடுறதுக்கு தான் வந்தாங்க. ஆனா மம்மாவை பார்த்ததும் மாறிடுறாங்க. ஒரே ஒரு சக்தி என்னது? பவித்திரத்தாவினுடைய சக்தி. அப்போ மம்மா சமான் அப்படின்னா பவித்திரத்தா. மம்மா சமான் சுகம் சாந்தி நிறைந்து இருக்கணும்னா நாம மம்மா சமான் என்னவாகணும்? பவித்திரம் நிறைந்த ஆத்மா ஆகணும். அப்போ எந்த விதமான துக்கம் அசாந்தி நம்மை நெருங்க முடியாது.